டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த குரூப் 2 மற்றும் குரூப் டி போட்டிக்கான தேர்வுக்கான அந்த கால அட்டவணை வந்து வெளியிட்டாங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன வேகன்சி எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ என்றைக்கு வந்து லாஸ்ட் டேட்னா ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட் டேட்டு. இதில் எல்லாருக்கும் என்ன ஒரு அதிருப்தினா, வேகன்சி ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. மொத்தமே ஒரு 650 700 கூட வரல, 650 கிட்ட தான் வந்திருக்கு வேகன்சி. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் மனசு கஷ்டம். ஏன்னா நிறைய வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து வருஷம் 2 வருஷம் கூட எடுத்து வேக்கண்ட் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதுதான் வேகன்சி. ஸோ கண்டிப்பாக இந்த வேகன்சி நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்டிங். ஸோ அந்த ஒரு போஸ்டிங்காக நம்ம கடுமையாக உழைக்கணும், கடுமையாக படிக்கணும். ஏன்னா குரூப் 4லேருந்து நிறைய பேர் கொஞ்சம் அதிருப்தியாகவே இருக்காங்க. ஏன்னா குரூப் 4 கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் அப்படி கேட்டாங்க. ஸோ குரூப் 2 லெவல் எப்படி கேட்பாங்க சொல்லிட்டு எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம கடமையை வந்து கரெக்டாக செய்யுங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்கவுங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டே வாங்க, அதுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக நம்ம கிடைக்கும். ஸோ குரூப் 4 நம்ம கிடைக்கலாம் கூட நம்மளுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 கூட கிடைக்கலாம். அதை மனசில் வச்சு நீங்கள் படிங்க. ஸோ குரூப் 2 வந்து நல்ல போஸ்டிங் தான். அசிஸ்டன்ட் கேடர் ரேங்கு குரூப் 4 விட உங்களுக்கு நல்ல கேடராக இருக்கும். ஸோ நம்ம வந்து படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நம்ம குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். ஸோ போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் 2 கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ போஸ்ட் 1, நான் இன்டர்வியூ போஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைக்கு லாஸ்ட் டேட்னா 13/8 தான் லாஸ்ட் டேட்டு. 13/8/2025 லாஸ்ட் டேட் வந்து அன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. 15/7 நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 13 லாஸ்ட் டேட்டு. வேகன்சி வந்து பேர் 2 பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி போஸ்ட் வந்து 50 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. குரூப் 2 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி ஆய்வாளர் சொல்லிட்டு தமிழ்நாடு தொழிலாளர் வந்து 6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஐஎஸ் அதுதான் 6. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நன்னடி அலுவலர், அதுக்கப்புறமேட்டு சார்பு அலுவலர் பதிவுத்துறையில் வந்து 6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புலனாய்வு குற்றப்பிரிவில் வந்து ஒரு 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்நிலை வனத்துறையில் வந்து 13 போஸ்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா டோட்டலாக வந்து ஒரு 50 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி போஸ்ட் தனியாக. நான் என்ட்ரி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 595 போஸ்டிங் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்கும் தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் எவ்வளோ வேக்கன்ட்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்டிங். ஸோ அந்த ஒரு போஸ்டிங் வந்து நம்மளுக்கு தேவை, எய்ம் பண்ணி படிக்கணும். ஸோ அதனால் வந்து குரூப் 4ல் நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக பரவாயில்லைங்க. அது குரூப் 4க்கு கண்டிப்பாக உதவியாகும், குரூப் 2க்கு உதவியாகும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்சன்ட்ரேட் படிங்க. கண்டிப்பாக நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சி படிங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும். எக்ஸாம் வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து 75 டேஸுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 28/9 வந்து எக்ஸாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 28/9 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரலாம். ஸோ உங்களுக்கு அடுத்தது பார்த்துங்க, அப்ளை பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். எந்தெந்த வேகன்சி எந்தெந்த போஸ்டிங் எலிஜிபிளாக கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் படிங்க. ஏன்னா ஈஸியாக வரதுக்கான வாய்ப்பு நிறைய கம்மி. ஏன்னா போஸ்டிங்கும் 700 போஸ்டிங்குள்ளே தான் வருது. அதனால் கண்டிப்பாக கொஸ்டின் டஃப்பாக தான் கேட்பாங்க. அதை மைண்டில் செட் பண்ணி படிங்க. எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணிக்கிறோம் நம்ம குரூப் 4ல், அந்த தப்பில் இதில் பண்ணாத அளவுக்கு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக இந்த குரூப் 4ல் இல்லைன்னா நம்ம குரூப் 2ல் வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம சொல்ல விரும்புது. யாரும் வந்து மனசை வந்து தளர விடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்க மறக்காம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. தேங்க்யூ.